இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் ஆலோசனை. மேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் அடுத்த 5 நாட்களுக்கு மழையில்லாத நாட்களுடன் காற்றானது மணிக்கு 4 முதல் 8 கிலோமீட்டர் வரையிலும் வீசக்கூடும். நெல் பயிரில் பனிப்பொழிவு காரணமாக கரிப்பூட்டை நோய் வர வாய்ப்புள்ளது. எனவே காப்பர் ஹைட்ராக்சைடு 53.8% DF என்ற மருந்தை ஏக்கருக்கு 200 கிராம் என்ற அளவில் தெளிக்கவும். நெல் பயிரில் தற்போது நிலவும் வானிலையால் கதிர்நாவாய் பூச்சி வர வாய்ப்புள்ளது. எனவே விவசாயிகள் வயலை நன்கு கண்காணித்து தாக்குதல் தென்பட்டால் டைக்ளோர்வாஸ் என்ற மருந்தை 1 லிட்டர் தண்ணீருக்கு 2 மில்லி வீதம் தெளிக்கவும். கொடிவகை காய்கறி பயிரில் சாம்பல் நோய் தென்பட்டால் 1 லிட்டர் தண்ணீரில் அசாக்சோஸ்ட்ரோபின் 23 SC 1 மில்லி கலந்து தெளிக்கவும். தற்போது நிலவும் வானிலையால் மரவள்ளி கிழங்கில் வெள்ளை சுருள் பூச்சி தாக்குதல் வர வாய்ப்புள்ளது. எனவே விவசாயிகள் வயலை நன்கு கண்காணித்து தாக்குதல் தென்பட்டால் மஞ்சள் ஒட்டுப்பொறி 5 அல்லது 6 இடங்களில் வைக்கவும். தேவைப்பட்டால் இமிடாக்ளோபிரிட் 17.8% SL 1 லிட்டர் தண்ணீருக்கு 0.3 மில்லி அல்லது அசாடிராக்டின் 1 லிட்டர் தண்ணீருக்கு 3 மில்லி வீதம் கலந்து தெளிக்கவும். நிலவும் வானிலையால் தென்னை மரத்தில் ஒரு சில பகுதிகளில் இலைக்கருகள் நோய் காணப்படுகின்றது. இதற்கு 1% போட்டா கலவை அல்லது 0.25% காப்பர் ஆக்சிக்ளோரைடு 2 மாத இடைவெளியில் பிப்ரவரி முதல் மே மாதம் வரை 4 முறை தெளித்து கட்டுப்படுத்தவும். தற்போது நிலவும் வானிலையால் கால்நடைகளில் ராணிக்கட் நோய் குறிப்பாக வீடுகளில் வளர்க்கப்படும் கோழிகளுக்கு வர வாய்ப்புள்ளது. எனவே அருகாமையில் உள்ள கால்நடை மருத்துவமனைகளில் தகுந்த தடுப்பூசி போட்டுக்கொள்ளவும். காவிரி டெல்டா மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. வறண்ட வானிலையை பயன்படுத்தி நெல்லில் ஈரப்பதம் காய்ந்தவுடன் நெல் வயல்களை அறுவடை செய்யவும். அறுவடை செய்த நெல் விதைகளை நன்கு காய வைத்து ஈரத்தன்மை 13% கீழ் இருக்குமாறு சேமித்து வைத்து பூச்சிகள் தாக்கத்தில் இருந்து பாதுகாக்கவும். பயிறு வகைகள் விதைப்பிற்கு முன் 1 ஹெக்டேருக்கு தேவையான விதைகளை 125 மில்லி உயிர் உரங்களான ரைசோபியம் மற்றும் பாஸ்போபாக்டீரியா மற்றும் பிவேரியானா பேசியானா பேசிலஸ் சப்டிலஸ் 1 கிலோ விதைக்கு 10 கிராம் வீதம் கலந்து விதைப்பிற்கு முன் அரை மணி நேரம் நிழலில் உலர்த்தி பின்பு விதைக்கவும். கால்நடைகளுக்கு உடல் வெப்பநிலையை சமாளிக்க பின்னாக்குடன் 100 கிராம் வெல்லம் சேர்த்து தண்ணீரில் தர வேண்டும். தாது உப்பு கலவை ஒரு பசுமாட்டிற்கு 30 கிராம் வீதம் குடிநீரில் தர வேண்டும். தெற்கு மண்டலம் 1ற்கு உட்பட்ட மாவட்டங்களுக்கான வேளாண் ஆலோசனை. பருத்தியில் நிலவும் வெப்பம் மற்றும் மிதமான இரவு நேர ஈரக்காற்று காய்ப்புழுவிற்கு சாதகமாக உள்ளது. இதனை கட்டுப்படுத்த 1 ஏக்கருக்கு பாசுலோன் 35% EC 2.5 லிட்டர் அல்லது குயினால் பாஸ் 25 EC 2 லிட்டர், எமாமெட்டின் பென்சோயேட் 5% SG 190 முதல் 220 கிராம் என்ற அளவில் தெளிக்கவும். மிளகாய் செடிக்கு வெப்பநிலை 25 முதல் 30 டிகிரி செல்சியஸ் மற்றும் அதிக ஈரமான காற்று பழ அழுகல் மற்றும் நுனிவாடல் நோய்களை ஏற்படுத்துகின்றது. இதனை கட்டுப்படுத்த 0.2% நனையக்கூடிய கந்தகம் அல்லது 0.25% காப்பர் ஆக்சிக்ளோரைடு தெளித்து நோயின் தாக்கத்தை குறைத்து பழங்களின் மகசூலையும் அதிகரிக்கலாம். நிலவும் வானிலை கடலை புழுவிற்கு உகந்ததாக உள்ளது. இதனை கட்டுப்படுத்த 10 லிட்டர் தண்ணீரில் எமாமெக்டின் பென்சோயேட் 5% SG 4 கிராம் என்ற அளவில் தெளிக்கவும். தெற்கு மண்டலம் 2ற்கு உட்பட்ட மாவட்டங்களுக்கான வேளாண் ஆலோசனை. வாழைப்பயிரில் மஞ்சள் இலைப்புள்ளி நோய் தாக்குதல் பரவலாக தென்பட வாய்ப்புள்ளது. இதன் அறிகுறியாக இலையின் 2ஆம் நிலை நரம்புகளுக்கு இடையில் சிறிது நிறமாற்றம் ஏற்படும். ஒரு காலகட்டத்தில் இந்த புள்ளிகள் வெளிரிய மஞ்சள் கோடுகள், பழுப்பு நிற கோடுகள் மற்றும் நீள்வட்ட புள்ளிகளாக உருவாகி 2ஆம் நிலை நரம்புகளுக்கு இணையாக காணப்படும். இந்நோய் பாதித்த வாழையில் உள்ள இலைகள் கருகி உதிர்ந்துவிடும். இந்நோயானது பயிர்களிடையே வேகமாக பரவும் தன்மையுடையது. இதனை கட்டுப்படுத்த 1 லிட்டர் தண்ணீருக்கு 10 கிராம் சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ், 10 கிராம் பேசிலஸ் சப்டிலஸ், 10 மில்லி பஞ்சகவ்யம், 5 கிராம் நாட்டு சர்க்கரை இவற்றை கலந்து செடிகள் நன்கு நனையுமாறு காலை அல்லது மாலை வேளைகளில் தெளிக்க வேண்டும். கரும்பு பயிரில் வெள்ளை ஈக்கள் மற்றும் இலைப்பேன் நடமாட்டம் பரவலாக தென்படுகின்றது. இவற்றை கட்டுப்படுத்த முதலில் நல்ல வடிகால் வசதி செய்ய வேண்டும். காய்ந்த சோகைகளை 5 முதல் 7வது மாதங்களில் களைந்து அப்புறப்படுத்த வேண்டும். மேலும் அதிக தழைச்சத்து நிறைந்த உரங்கள் இடுவதை தவிர்ப்பதன் மூலமாகவும்
வெள்ளை ஈக்கள் மற்றும் இலைப்பேணி நடமாட்டத்தை கட்டுப்படுத்தலாம். நெல் தரிசில் பயிரிடப்பட்ட உளுந்து பயிரில் சாறு உறிஞ்சும் பூச்சிகளான தத்துப்பூச்சி, இலைப்பேன், அசுவினி மற்றும் வெள்ளை ஈ தாக்க வாய்ப்புள்ளது. இதனை கட்டுப்படுத்த அசாடிராக்டின் 0.03% எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் போது ட்ரைசோபாஸ் 40 EC ஒட்டும் திரவத்துடன் கலந்து தெளித்து கட்டுப்படுத்தலாம். கத்திரி பயிரில் பாக்டீரியா வாடல் நோய் தாக்குதல் தென்பட வாய்ப்புள்ளது. இந்நோய் தாக்குதலால் இலைகள் வாடியும் குட்டையான வளர்ச்சியுடனும் இலைப்பரப்பு மஞ்சளாகியும் முடிவில் முழு செடியும் மடிந்துவிடும். இதனை கட்டுப்படுத்த 10 லிட்டர் தண்ணீருக்கு 45 கிராம் என்ற அளவில் ட்ரைகோடர்மா விரிடி கலந்து செடியின் தூர்ப்பகுதியில் ஊற்ற வேண்டும். தக்காளியில் செப்டோரியா இலைப்புள்ளி நோயின் தாக்குதல் பரவலாக தென்படுகின்றது. இந்நோயானது தக்காளி செடியின் எந்த வளர்ச்சி நிலையிலும் பாதிப்பை ஏற்படுத்தலாம். இதன் அறிகுறியாக சிறிய சாம்பல் நிற வட்ட இலைப்புள்ளிகள் காணப்படும். பாதிக்கப்பட்ட தாவர பகுதிகளை நீக்கி அழித்துவிட வேண்டும். இதனை கட்டுப்படுத்த 1 ஏக்கருக்கு 350 கிராம் என்ற அளவில் காப்பர் ஆக்சிகுளோரைடு மருந்தினை நீரில் கலந்து தெளிப்பதன் மூலமாகவும் இந்நோயை கட்டுப்படுத்தலாம். பூசணி மற்றும் தர்பூசணி பயிர்களில் சிவப்பு சிலந்தியின் தாக்குதல் பரவலாக தென்படுகின்றது. இவ்வகை பூச்சி தாக்குதலால் இலையின் அடிப்பகுதியில் சாம்பல் நிற படிவம் காணப்படும். மேலும் இலைகள் வாடும். இதனை கட்டுப்படுத்த 1 ஏக்கருக்கு 100 லிட்டர் தண்ணீரில் 100 மில்லி என்ற விகிதத்தில் ப்ராப்பர்கைட் 57% மருந்தினை கலந்து தெளிக்க வேண்டும். மலைப்பிரதேச மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. பூண்டு விளைச்சலை அதிகரிக்க நடவு செய்த 30, 45 மற்றும் 60வது நாட்களில் நீரில் கரையக்கூடிய நுண்ணுட்ட சத்து கலவையை 1 லிட்டர் தண்ணீருக்கு 0.50 கிராம் என்ற அளவில் இடலாம். பூண்டு பயிரில் ஊதா நிற இலைப்புள்ளி கருகல் நோய் ஏற்படுவதை கட்டுப்படுத்த 1 லிட்டர் தண்ணீரில் மேன்கோசப் 2 கிராம் அல்லது காப்பர் ஆக்சிகுளோரைடு 2.5 கிராம் என்ற அளவில் மழையில்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். குறுமிளகு வாடல் நோயினை கட்டுப்படுத்த 1 செடிக்கு ட்ரைகோடர்மா அஸ்பெரில்லம் அல்லது பேசிலஸ் சப்டிலஸ் 25 கிராம் மற்றும் வேப்பம் பிண்ணாக்கு 500 கிராம் இட வேண்டும். வடமேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. நடப்பு பருவத்தில் நடவு மேற்கொண்ட நெற்பயிரில் இலை சுருட்டுப்புழு மற்றும் குருத்துப்புழு தாக்குதல் தென்படுகின்றது. இவற்றை கட்டுப்படுத்த 1 ஏக்கருக்கு 5 என்ற அளவில் இனக்கவர்ச்சி பொறிகளை வைத்து அதன் செயல்பாட்டை கண்காணிக்கலாம். மேலும் இதன் பரவலை கட்டுப்படுத்த வேப்ப எண்ணெய் 3% என்ற அளவில் கலந்து தெளிக்கவும். பாதிப்பு அதிகரிக்கும் பட்சத்தில் கோரோஜின் என்ற ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்தை 1 லிட்டர் தண்ணீருக்கு 0.6 மில்லி வீதம் கலந்து தெளிக்கவும். உளுந்து, பாசிப்பயிறு மற்றும் தட்டை பயிறு போன்ற பயிர் வகை பயிர்களில் பூக்களின் உதிர்வை குறைத்து காய்களின் எண்ணிக்கை மற்றும் 20% வரை மகசூல் அதிகரிக்க பயிறு அதிசயம் என்ற ஊட்டச்சத்து கலவையை 1 ஏக்கருக்கு 2 கிலோ என்ற அளவில் 200 லிட்டர் தண்ணீரில் ஒட்டும் திரவத்துடன் கலந்து பூ பூக்கும் பருவத்தில் இலை வழியாக தெளிப்பு செய்ய வேண்டும். தற்போது நிலவி வரும் தட்பவெப்ப சூழ்நிலையில் புதியதாக நடவு செய்துள்ள மரவள்ளி பயிரில் வேரழுகல் நோய் தென்படுகின்றது. எனவே இதனை கட்டுப்படுத்த செடியின் வேரில் உள்ள எதிர் உயிர் பூஞ்சான கொல்லிகளான பேசிலஸ் சப்டிலஸ் 1 லிட்டர் தண்ணீருக்கு 5 கிராம் மற்றும் ட்ரைகோடர்மா விரிடி 1 லிட்டர் தண்ணீருக்கு 5 கிராம் என்ற அளவில் கலந்து 7 நாட்கள் இடைவெளியில் 2 முறை ஊற்ற வேண்டும். வடகிழக்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. தற்போது வானிலையின் காரணமாக நெற்பயிரில் இலை சுருட்டு புழு மற்றும் தண்டு துளைப்பான் தாக்கம் காணப்படுகின்றது. இதனை கட்டுப்படுத்த 1 ஏக்கருக்கு கார்போசல்ஃபான் 400 மில்லி அல்லது கார்டாஃப் ஹைட்ரோகுளோரைடு 600 கிராம் என்ற அளவில் காலை அல்லது மாலை வேளைகளில் தெளிக்கவும். தற்போது நிலவி வரும் வானிலையின் காரணமாக நிலக்கடலையில் புகையிலை வெட்டு புழு தாக்கம் தென்பட வாய்ப்புள்ளது. இதனை கட்டுப்படுத்த இனக்கவர்ச்சி பொறி ஏக்கருக்கு 5 என்ற எண்ணிக்கையில் வைக்கவும். ஏக்கருக்கு ஃப்ளூபெண்டிமைட் 20 WG 120 கிராம் என்ற அளவில் தெளிக்கவும். உளுந்து விதைப்பு செய்யும் விவசாயிகள் விதைப்பிற்கு முன் 1 கிலோ விதைக்கு ட்ரைகோடர்மா விரிடி 4 கிராம் அல்லது சூடோமோனாஸ் 10 கிராம் கொண்டு விதை நேர்த்தி செய்து விதைக்கலாம். கத்திரியில் 1.5% PPFM நுண்ணுயிர் உரத்தை இலை வழியாக தெளிப்பதன் மூலம் பூக்கள் உதிர்வதை தடுத்து காய்களின் தரம் உயர்வதுடன் எண்ணிக்கையும் பெருக்கலாம். தற்பொழுது நிலவி வரும் வானிலையில் வாழையில் சிகாடோகோ இலைப்புள்ளி நோய் தாக்கம் தென்பட்டால் 1 லிட்டர் தண்ணீரில் கார்பெண்டசம் 1 கிராம் அல்லது புரோபிகோனோசோல் 1 மில்லி அல்லது மேங்கோசோப் 2.5 மற்றும்
ஒட்டும் திரவம் 1 மில்லி கலந்து 10 முதல் 15 நாட்கள் இடைவெளியில் தெளிக்கவும். தற்பொழுது நிலவி வரும் சூழ்நிலையில் வாழையில் பனாமா வாடல் நோய் மற்றும் நூற்புழு தாக்குதலை கட்டுப்படுத்த 1 ஏக்கருக்கு பேசிலஸ் சப்டிலஸ் 1 கிலோ மற்றும் பேசில்லோ மைசிஸ் லிலேசினஸ் 1 கிலோ என்ற அளவில் நடவு செய்த 2, 4 மற்றும் 6வது மாதத்தில் வேர் பகுதியில் இட்டு நீர் பாய்ச்சவும். அதிக மழை பெறும் மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. வாழை, மிளகு, கிராம்பு, ஜாதிக்காய், லவங்கப்பட்டை மற்றும் தென்னை மரங்களுக்கு பாத்திகள் அமைத்து மக்கிய தென்னை நார் கழிவுகளை இடுவதன் மூலம் மண்ணின் ஈரப்பதத்தை பாதுகாக்கலாம். கோகோவில் தேவைக்கேற்ப பாத்திகளில் களை எடுத்தல், மண் அணைத்தல் மற்றும் மூடாக்கு இடுதல் ஆகிய பணிகளை மேற்கொள்ளவும். மிளகு கொடியில் தரையில் படரும் ஓடு கொடிகளை நோயிலிருந்து பாதுகாக்க கொடிகளை சார்பு மரங்களை சுற்றிவிடவும்.